நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை இயக்குனர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக என்ன சொன்னார்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களை மன வலிமை இல்லாதவர், சிஸ்டம் சரியில்லை, அதை மாற்றணும் அப்படின்னு அரசியலுக்கு வந்தவர் பல அழுத்தங்களால் ஒதுங்கிட்டார், அமைதியாயிட்டார். அவர் மாதிரி எங்கள் தலைவர் இல்லை, விஜய் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கருத்து பல விவாதங்களை எழுப்பியுள்ளது. அது இல்லாமல் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்துக்கள் ஆதாரமற்றவை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது உண்மைதான். அவர் பல கட்டங்கள் ரசிகர்களை சந்தித்து ஆரம்பித்தது, அது வரலாற்றிலும் இருக்குது, இன்னும் உண்மைதான் அது. ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அவர் அதை தவிர்த்துட்டு ஒதுங்கிட்டார், அரசியலுக்கு இப்போ வர்றதில்லை, அவர் அமைதியாக இருக்கிறார். ஆனால் அவரை சீண்டும் வகையில், அவம்பிழுக்கிற வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசியது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் பழைய வரலாற்றை நம்ம திரும்பி பார்க்கும்போது 1996 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியது. அந்த ஒரு சின்ன பிரச்சனைனால திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்போது வந்த தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களுக்கும் ஆதரவு தெரிவித்தார். அந்த ஆதரவு அலையினால் அந்த திமுக தமாக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. அது இல்லாமல் இந்த 96 திரு ஜி.கே. மூப்பனார் அவர்களுக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு கூட வந்தது இந்த அதிகமான வெற்றினால். அதனால் அந்த அளவு கூட ரஜினியால் செய்ய முடியும். அது ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினிக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது இன்னும் நமக்கு தெரியும். அந்த டிசம்பர் 12 ரஜினிகாந்த் பிறந்தநாள் அப்போ அந்த படையப்பா ரீரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு தெரியும் அவரோட ஃபேன் பேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது தேவையில்லாத ஒன்று. இப்போதைக்கு ரஜினி அவர் ஒதுங்கி இருக்கிறாரு, அவர் ஏன் இவங்க திரும்ப கூப்பிட்டாங்கன்னு தெரியல. இப்போ ரஜினியோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றது ரசிகர்கள் அவளாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இது இப்போ இந்த நாளடைவில் இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பலவீனப்படுத்துறது, அவங்கள கொஞ்சம் டம்மி பண்ணுறது, அந்த மாதிரி அரசியல் தான் இப்போ போயிட்டுருக்குது. அதுதான் ரீசெண்டாக இப்போ அதிகமாக இருக்குது எல்லா ஊர்லேயும். இப்போ நார்மலாக பார்க்கணும், ஒரு தலைவர் இன்னொரு தலைவரோட உயரணும் அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், அவங்க உலகம் தெரிஞ்சிருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு மக்களையும் நாட்டையும் எப்படி நகர்த்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க தான் தலைவராக முடியும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தலைவர் ஆகணும்னா இன்னொரு தலைவர் பலவீனப்படுத்தணும், டம்மிப்படுத்தினா இவங்க பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ற கான்செப்ட் இது ரீசெண்டாக வந்தது. இந்த ஒரு 15-20 இயர்ஸில் தான் இந்த மாதிரி கான்செப்ட் வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. எனவே இப்பொழுதே இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதற்கு பலரும் எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். இது எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.